இந்த யோகா தினத்தில் ஒவ்வொரு இந்தியரும் தங்கள் ஆரோக்கியத்தை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சிறிய மாற்றங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கும் நீண்ட ஆயுளுக்கும் எவ்வாறு வழிவகுக்கும் என்பது குறித்த முக்கிய செய்தியை பகிர்ந்து கொள்ள சென்னையை சேர்ந்த டாக்டர் கே பரணிதரன் இன்று எங்களுடன் இணைகிறார். ஸ்ட்ரெஸ் பிபி இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? மன அழுத்தம் பிளட் பிரஷரை அதிகமாக்குறதுக்கு வாய்ப்புகள் எப்படி அமையுதுன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ மன அழுத்தம் நம்ம உடம்புல சில ஹார்மோனல் சேஞ்சஸ், அதாவது ஹார்மோன்ஸ் அதிகப்படுத்தும். ஒன்று கார்டிசால், மற்றொன்று பார்த்தீங்கன்னா அட்ரினலின். இவை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த குழாய்களை இறுக செய்கிறது. ஸோ அதனால ரத்தத்தின் அளவு அழுத்தம் அதிகமாகும். ஸோ ரத்த அழுத்தம் உயர செய்கிறது. அப்போ பிளட் பிரஷர் அதிகமாகிறது. ஸோ இப்போ மன அழுத்தம் அதிகமாக நம்ம உடம்பில் இந்த ஹார்மோன்ஸ் கார்டிசால் அண்ட் அட்ரினலின் அதிகமாகிறதுனால நம்மளுக்கு உயர் ரத்தம் அதிகமாகிறது. ஸோ இது உயர் ரத்தம் எப்படி நம்ம கட்டுப்படுத்த முடியும்? ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு உங்க அட்வைஸ் என்ன? இன்றைய காலகட்டத்தில் வேலைக்கு செல்பவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. ஏனென்றால் அவங்க பேலன்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, அவங்களுடைய குடும்பம் பிளஸ் அவங்களுடைய ஒர்க். ஸோ இதுல அவங்களுக்கு வேலை பளு அதிகமாகும் போது, கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும்போது அந்த மன அழுத்தம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அவங்க முக்கியமா செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்கு. அதுல ஒரு 20 to 30 நிமிஷம் அவங்க அவங்களுக்காக எடுத்துட்டு, ஏற்கனவே சொல்ல மாதிரி இந்த ஹார்மோன்ஸ் மன அழுத்தத்துக்கான கார்டிசால் அட்ரினலின் ஹார்மோன்ல கம்மிப்படுத்துவதனால ஸோ ரத்த அழுத்தமும் கம்மியாகும், மனமும் அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. பிரீத்திங் பிராக்டிசஸ் ஸ்லீப் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுமா? அதாவது நம்ம மூச்சு பயிற்சி நம்ம ரத்தத்தின் அழுத்தத்தை பிரஷரை கண்ட்ரோல் பண்ண முடியும். காமனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷாலோ பிரீத்திங் அப்படின்னு சொல்றோம். சரியான முறையில மூச்சு பயிற்சி பண்றது இல்லை. அது நம்ம நார்மல் பிரீத்திங் இதுதான் பாத்தீங்கன்னா எப்படி மூச்சு பயிற்சி எடுக்கணும். நம்ம எடுக்கிற பெல்லி பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெல்லி பிரீத்திங் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மூச்சை உள்ள இழுக்கும் போது நம்மளுடைய வயிறு உபசமாக வேண்டும். வயிறு மூச்சில் இருக்கும்போது நம்ம வயிறு பெருசாக வேணும். அதே நேரத்தில் மூச்சு விடும்போது நம்ம வயிறு சுருங்க வேண்டும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நுரையீரலுக்கு நல்ல ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும். வேர்ல்ட் யோகா டேல உங்க மெசேஜ் என்ன லிசனர்ஸ்க்கு? இன்று யோகா தினத்துல நம்ம அனைவரும் உடல் நலத்தில் மனநலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான விஷயம், அண்ட் ஸ்லீப் ரெண்டாவது முக்கியமான விஷயம். இது ரெண்டுமே நம்ம ஸ்ட்ரெஸ் இல்ல கம்மியா போய் ஸ்லீப், ஏன்னா இன்னைக்கு எல்லாமே மொபைல் உலகத்துல இருக்கிறோம். ஸோ வாட்ஸ்அப் அந்த சோஷியல் மீடியா நெட்வொர்க்ல அதிகமான டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ அதனால தூக்கம் கெடுது. ஸோ இந்த யோகா தினத்துல நான் முக்கியமான சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நல்ல யோகா பயிற்சியும் நல்ல பிராணாயாம மூச்சு பயிற்சியும் நம்ம செய்வதனால நம்ம உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுமே நமக்கு வருவதனால நம்ம வாழ்க்கை தரம் நல்லாவே முன்னேறும். யோகா மாடர்ன் மெடிசனோட சேஃபா இன்டகிரேட் பண்ண முடியுமா? ஏதாவது பிரிகாஷன்ஸ் எடுக்கணுமா? நம்ம ஆக்சுவலா யோகா அப்படின்னா, இப்போ ஒரு அலோபதி டாக்டரா நான் இருக்கும்போது, ஸோ நான் மருந்துகளை மக்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அதே நேரத்தில் அந்த மருந்துகள் அவங்களுக்கு ஒரு ரத்த பாதிப்பையோ பிளட் ப்ரெஷரையோ சுகரையோ கண்ட்ரோல் பண்றது இல்லாம, ஸோ நம்ம மெயினா மன ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு ஆக்சுவலா யோகா பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒரு விதத்துல அவங்களுடைய மன அமைதியை கொண்டு அவங்களுடைய பிரஷரை குறைக்கிறதோட அவங்களுடைய சர்க்கரை அளவையும் கட்டுப்பாடு வைக்கும். மன ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு யோகாவும் மூச்சு பயிற்சியும் ரொம்ப முக்கியம். Issued in public interest by IPCA Laboratories.